சமைக்க ரொம்ப போரிங்கா இருக்க சமயத்துல, இந்த மாதிரி ஒன் பாட் ரசம் ரைஸ் வச்சு சாப்பிட்டா செம்ம சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமா, சுவையா செய்யலாமா? ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர்ல 3/4 பங்கு அளவு புழுங்கலரிசி, பச்சரிசி உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ அது. 1/4 பங்கு அளவு துவரம் பருப்பு 2யும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கை ஃபுல்லாக தோல் உரிச்ச பூண்டு, 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ரசப்பொடி இல்லைனா சாம்பார் பொடி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு, இப்போ இதுக்கு 1 டம்ளர் அரிசி பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். அதில் 1 டம்ளர் மட்டும் புளி தண்ணி சேர்த்துட்டு மிச்சம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரசப்பொடியில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கை ஃபுல்லாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடிட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா குழைய எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கை ஃபுல்லாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சோம்பலாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு கூட ஒரு வத்தல் பொரித்து சாப்பிட்டோன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.